மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இல்லைனா தண்ணி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் பூண்டு, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் குக்கர் வெயிட் திறந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். மத்தி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சாம்பார் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்க்குறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு தாளித்ததுக்கப்புறமா கொதித்து ரெடி ஆகிட்டு இருக்க பருப்பில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இறங்குனீங்கன்னா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இல்லைனா தண்ணி சாம்பார் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் வீடியோவில்